வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு சொன்னதான அவன் முதலாக சீஷனாக அழைக்கப்படுகிற வேளையில் அவர் சொன்னதான ஒரு பயன்படுத்தின வாக்கியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இது இன்னொரு விதமாக சொல்லுவோம் சொன்னால், இது ஒரு துவக்கம்தான், இது ஒரு துவக்கம் மாத்திரம்தான், இன்னும் மகிமையானவைகள் நிறைய இருக்கிறது, அவைகளை காண்பாய் என்று சொல்லுகிற நிலைமையில் ஆண்டவர் நாத்தான்வேலோடு இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வாக்கியத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் அந்த செய்தியில் இன்னும் பெரிதானவைகளை காணும்படி கர்த்தர் நம்மை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் வளரும்படி, இன்னும் கடந்து போகும்படி நிறைய வாக்கியங்கள், வேத வசனங்கள் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வளர வேண்டும். எபேசியர் 4:15 என்று சொல்வதில் நாம் வளரும்படி நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட வளர்ச்சி. வாசியுங்களேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும்படியாக, அந்த தேவ திட்டம் என்பது, தேவனுடைய நோக்கம் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும்படியாக மாத்திரமல்ல. மேலே உள்ள 11ஆம் வசனத்தை இப்படி இருக்கிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இந்த வசனம் நீங்க நிதானமா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இந்த வேத பகுதியை வாசித்து பார்ப்பீங்கன்னா, இங்க சொல்லி இருக்கிறது, நமக்கு ஒரு வளர்ச்சியின் லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் எண்டு என்னன்னா, வளர்ச்சியின் நிறைவு, முடிவு என்னன்னா, கிறிஸ்துவை போன்ற வளர்ச்சி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா எல்லாரும்? நமக்கு ஒரு நிறைவான வளர்ச்சி. அது என்னவென்றால், கிறிஸ்துவின் நிறைவான அந்த வளர்ச்சியின் எல்லையை அடைய வேண்டும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லும்போது, ஆண்டவர் உனக்கு தெரிந்தவைகள், நீ அறிந்தவைகள், இதுவரையும் எதை பெற்றிருக்கிறாயோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதோடு நிற்கிறதாய் அல்ல என் மகளே, மகனே. நீ இன்னும் வளர வேண்டும், இன்னும் கடந்து போக வேண்டும். அதிலும் குறிப்பாய் நாத்தான்வேலுக்கு இங்கே கர்த்தர் சொல்லுகிற தன்னை குறித்த வெளிப்பாடு, அந்த ஆரம்ப நிலைமையில் அவர் அதை தான் பேசுறார். தன்னை குறித்த வெளிப்பாடு. அவன் ஆச்சரியப்படுகிறான். அவனை குறித்த ஒரு ரகசியத்தை சொல்லும் போது அல்லது மறைபொருளை பேசும்போது, பிறருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்கிற காரியத்தை இயேசு சொன்னபோது அவன் ஆச்சரியப்படுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இல்ல, இன்னும் என்னை குறித்து, என்னோடு உள்ள ஐக்கியத்தில் நீ இன்னும் பெரிதானவைகளை காண்பாய். கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவில் வளர வேண்டும். நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் இந்த பகுதியிலே 3 விதமான வெளிப்பாடுகளை அல்லது வளர்ச்சியை அவனுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அதோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நம்ம வாழ்விலும் கூட நாம் கிறிஸ்துவில் எவ்வண்ணமாய் வளர வேண்டும், அந்த மாடலை பார்த்து வளருவதற்கு, அவருடைய செயலை பார்த்து நாம் செயல்படுவதற்கு, அவருடைய பேச்சுக்களை பார்த்து நாம் பேசுவதற்கு, அவருடைய மாடலை நாம் பின்பற்றத்தக்கதாக ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் அந்த நிறைவான வளர்ச்சியை நோக்கிய பிரயாணத்தில் ஒரு ஸ்டெப் இன்னைக்கு முன்னோக்கி செல்வோம் என்றால், இந்த செய்தி உதவி செய்யும் என்றால், நிச்சயமாகவே தேவ நாமம் மகிமைப்படும், தேவ திட்டம் நிறைவேறும்.
அதற்கு நம்மை விழிப்போடு ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிற வசனம் 43ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஒரு வாசியுங்களேன். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். தொடர்ந்து, பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். ஆண்டவர் இந்த நாத்தான்வேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது, இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. பிலிப்பு தான் போய் அங்க நாத்தான்வேலை பார்த்து மேசியாவை கண்டேன், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். எவ்வளவு நாள் பிலிப்பு இயேசுவை கவனித்தான் தெரியல, எவ்வளவு நேரம் சந்தித்தார் என்று ப்ராபபிளி சில மணி நேரங்களாக கூட இருக்கலாம். மணிக்கணக்கில் ஆண்டவரோட ஐக்கியத்தை அவரை கவனிச்சிட்டு இருந்ததை கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு உள்ள காலகட்டத்திலேயே தெளிவாய் அவன் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். இவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். இந்த மென்மையான இவருக்கு சொல்லப்பட்ட அந்த 39ஆம் வசனத்தில் இந்த சீஷர்களுக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? இந்த சீஷர்களுக்கான செய்தி, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். இந்த தலைவர், இந்த ஆவிக்குரிய இந்த மேசியா அல்லது வெளிப்படுத்தப்பட்டவராகிய இந்த தேவன், அவர் வந்து பாருங்கள் என்று சொல்லத்தக்க அளவிலே பின்பற்றத்தக்க ஒரு தேவன். முதல் காரியம் சீஷர்களுக்கு. நீங்க சில நேரங்களில் சில காரியங்களை அறிவுல தான் இது பண்ணிக்கிட முடியும், சில விஷயத்தை தூரத்துல தான் கவனிக்க முடியும், சில தத்துவார்த்த காரியங்களை தத்துவங்கள்ல தான் பேச முடியும், மேடைகள்ல தான் பேச முடியும். ஆனா அதே சமயத்தில் சிலவற்றை நாம் நம்முடைய வாழ்வில் பேசுகிறது மாத்திரமல்ல, செயலும் படுத்த முடியும். அப்படிப்பட்டவைகள் நமக்கு நிறைய தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு, எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க படிக்கிற படிப்பு நிறைய படிப்பீங்க, எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஆனா அதை நீங்க படிச்ச அத்தனை காரியத்திலும் எதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா பயன்படுத்துறீங்க, ஒருவேளை உங்க வேலைகளுக்கோ, நீங்க போகிற அந்த ஜாப்லையோ, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலோ நீங்க படிச்ச விஷயத்தை பயன்படுத்துதல் என்று சொல்வது ரொம்ப சின்ன பார்ட்டா இருக்கும். எந்த ஒன்றிலுமே அறிந்த அந்த எழுத்தின்படியான அந்த தியரிட்டிக்கல் அந்த நாலேஜின் படி அந்த சைஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னா நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய விஷயம் ரொம்ப சின்னதா இருக்கும், குறைந்ததா இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் முழுக்க முழுக்க நடைமுறையில் ஆனவர். இந்த ஆண்டவர் வந்து பார்க்கத்தக்கவர். அங்க அர்த்தம் என்ன தெரியுமா? வந்து பாருங்கள் என்று சொன்னால் கம் அண்ட் ஸ்டே வித் மீ. நாம ஒரு பார்த்துட்டு போறதுக்கு இல்லை, சீஷனா ஏற்றுக்கொள்றதுக்கு. பின்னால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது சீஷர்களுக்கான ஒரு அப்ளிகேஷன். இவங்க கண்ணிலே அந்த திரும்ப ஏற்கனவே இந்த பின்னணியத்தை பேசியிருக்கிறேன். ஒரு ரபி ஒருவர், போதகர் ஒருவர் சீஷர்களாக ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? ரிப்பீட்டடா சிலர் தன்னுடைய கூட்டத்தில் திரும்ப அங்க எங்க போய் வசனங்களை ரபிகள் பேச, சிறப்பு வாய்ந்த ரபிகள் பேசினாங்கன்னா, எந்த இடத்துல வசனம் பேசினாலும் அப்படியே பெருங்கூட்டம் கூடிடுவாங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை பேசுறதும் கேட்கிறதும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கைக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் இது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, மற்ற எந்த அந்த போதகர்கள், வேத பாரகராகிய பரிசேயர்கள், போதகர்கள் பேசும்போது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை கேட்க இருக்கிற இடத்துல அப்படியே கூடிடுவாங்க. அப்படி கூடி வருகிற நேரங்களில் ரிப்பீட்டடா என்ன செய்யணும்? இந்த போதகரிடத்துல நான் சீஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன் திரும்ப அவர்கிட்ட என்ன செய்யணும்? கண்ணுல படணும்.
அவர் கண்ணில் படணும். இந்த ரபிக்கு புரியணும், இவர் திரும்ப திரும்ப வந்து இந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த மனுஷனை, இந்த இளைஞன் திரும்ப திரும்ப வருகிறான் அப்படின்னா என்னுடைய சீஷனாய் இருக்க இவன் விரும்புகிறான் என்று இவர் உணர்ந்து இவர் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவார். என்னன்னா, கம் அண்ட் see, என்னிடத்திலே வந்து வாசம் பண்ணு. அவன் எங்கே இருக்கிறீர்னு கேட்கிறான். அந்த இடத்தையும் அவர் சொல்லுவார். அதன் பின்பு அவரிடத்தில் போய் அவருடைய சீஷனாய் எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகள் அவர் பிரயாணம் பண்ண வேண்டும். அதன் பின்பு கற்று தேறின பின்பு அவன் அந்த நபர் தனியே ஒரு போதகனாய் ஆகிக்கொள்ளலாம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இந்த 1ஆம் அதிகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் அதை குறித்து நமக்கு பேசுகிறார். அது நமக்கு அந்த வித பார்வையில் பார்த்தோம்னு சொன்னா, அந்த சீஷர்களை தெரிந்தெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான். இதுல தான் ஆண்டவர் வந்து பாருங்கள் என்று சொன்னால், உன்னுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, இந்த அந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், வேதாகம அந்த பள்ளியில் என்ன செய்து உனக்கு இடம் கிடைத்து விட்டது என்பதுதான் இது பொருள். ஆண்டவர் சொல்றார், வந்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் தான் சொல்ல விரும்புகிறேன். இவர் வந்து பார்க்க அல்லது அவருடன் தங்கி இருந்து அவரை கவனிக்கத்தக்க அப்படிப்பட்ட மேன்மையான தேவன். 46ஆம் வசனத்தை வாசிங்களேன். 46ஆம் வசனம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவரை நாங்கள் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பினுடைய குமாரனும் நாசரேத்துரனுமாகிய இயேசுவே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இப்ப பாருங்க, இந்த இவருடைய ஏற்கனவே உள்ள அறிவின்படி, ஏற்கனவே உள்ள புரிந்து கொள்ளுதலின்படி நாத்தான்வேலுக்கு சரியா தெரியல. நாசரேத்திலிருந்து வரும், ஏன்னா இவருக்கு வேதாகமம் நல்லா தெரியும். இவர் ஒரு வேதாகம மாணவர். ஆண்டவர் இயேசுடைய சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருந்தாங்க. எல்லாருமே கற்காதவங்க இல்லை. நாத்தான்வேல்லாம் வேதத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவருக்கு வேதம் தெரியும். ஆகவே அவர் புரிந்து கொள்ளுதல் படி நாசரேத்திலிருந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லை, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லை. மேசியா என்று சொல்லுவதற்கு என்று பார்த்தா பெத்லகேம் ரெஃபரன்ஸ் இருக்கு. பெத்லகேமுக்கு நேரடியா ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் யூதேயாவின் பகுதிகள் என்று சொல்லும்போது, குறிப்பாய் யூதா கோத்திரத்து பகுதிகள் என்று சொல்லுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா தாவீதின் வம்சமா இருக்கணும் அப்படின்றதுனால நிச்சயமா இந்த யூதர்களுக்கு யூதாவுக்கு ஒதுக்கப்பட்ட, யூத கோத்திரத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிகள், அவைகள் தான் யூதேயா. சரிங்களா? இங்கிருந்துனா வாய்ப்பு இருக்கு. ஆனா நாசரேத்து யூதேயா பகுதியிலே கிடையாது. சம்பந்தமே இல்லாத வேறு கோத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம். செபுலோன், நப்தலி அப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் அந்த முற்றிலும் அந்த எக்ஸ்ட்ரீம் நார்த், சம்பந்தமில்லாத பகுதி. சரிங்களா? இந்த நாசரேத்திலிருந்து எந்த ரெஃபரன்ஸும் இல்லையே மேசியா வருவதற்கு. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவராகிய மேசியா வருவதற்கு அங்கிருந்து எந்த ரெஃபரன்ஸும் இல்லையே என்பதுதான் ஒரு முதல் இடைஞ்சல். இவர் இப்படி இன்னைக்கு கூட கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் சில சமயம் ஜனங்கள் ஆரம்ப கட்டத்தில் சில எண்ணங்களை நாம நினைச்ச மாதிரி இல்லையே, ஆசீர்வாதம்னா என்னது செஞ்சு இப்படி வரணுமே, அதுக்கு மாதிரி எதுவும் இல்லையே, கர்த்தருடைய வசனம் கொடுக்கிற ஆலோசனை நாம விரும்புற மாதிரி இல்லையே, அது ஒரு வேற போக்குல அதிர்ஷ்டத்துக்கு இல்ல ஒன்ன சொல்லுது, இது ஏற்புடையதாய் தெரியலையே. எனக்கு மனித முறைமைகளில் நம்முடைய அறிவு, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் நாலேஜ் ஒரு தடையாக, பேரியராக நிற்கிறத நம்ம நிறைய காரியத்துல பார்க்கலாம். நாத்தான்வேலுக்கும் அதைத்தான் செய்து, எனக்கு தெரிஞ்ச அளவுல நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ உடனே திரும்ப வழக்கம் போல சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதே அழைப்பு என்ன, வந்து பார்ப்பா, அவ்வளவுதான். எதுக்கு போட்டு நீ இங்க இருந்துகிட்டு பேசிட்டு இருக்க,
நீ வந்தனா, மேசியாவிடத்தில் வந்தனா, நீ நேரில் கண்டு, அதான் விஷயம், நீ நேரில் அனுபவித்துக் கொள்ளலாம், நீ நேரில் பார்த்து கொள்ளலாம், நீ நேரில் புரிந்து கொள்ளலாம். இந்த இயேசுவை பின்பற்ற அனுபவிக்க தொடங்குவோம். இந்த இயேசுவை அறிந்த அறிவில், சத்தியத்தை அறிந்த அறிவில் மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க எத்தனை வருஷ விசுவாசியா இருக்கலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல குறிப்பிட விரும்புகிற காரியம், ஆண்டவர் உணர்த்துவது, உங்கள் சத்தியத்தை குறித்த அறிவு என்பது அறிவோடு மாத்திரம் இல்லாமல் அது அனுபவ ரீதியாய் அவரை நெருங்குவதற்கேதுவாய் நடத்தி செல்லட்டும். அந்த அடி எடுத்து வைக்காமல், அவ்விதமாய் அவரை நெருங்காமல் நாம் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்தை நாம் கடந்து போக முடியாது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். நாத்தான்வேல் வந்து பார் என்று சொன்னபோது அவன் இயேசுவை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் நெருங்க ஆரம்பித்து விட்டான். இயேசுவை நோக்கி நெருங்கி வர 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 நாத்தான்வேலின் பார்வை மாறத் துவங்கினது. நாத்தான்வேலின் பார்வை மாறத் தொடங்கினது. அவன் 47 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் நெருங்கி வரும்போதே ஆண்டவர் சொல்றாரு, இவனை கண்டு, இவன் என்ன மனசுல நினைக்கிறான், என்ன ஏதெல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க. அவனுடைய நிலை நாத்தான்வேலுக்கு தான் தெரியாது. நான் அங்க பேசினேன், அது இவருக்கு எதுவும் தெரியாது. நான் சந்தேகப்பட்டேன், இவரா இருக்க வாய்ப்பில்லை, இவர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறவர் என்று சொல்லி நான் சந்தேகப்பட்டேன் என்பதை அவனுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். தூரத்துல கண்ட போது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு இவர் ஒரு அடுத்த காரியத்தை சொல்றார். சொன்ன உடனே 48 வாசிங்களே. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். நாத்தான்வேலுக்குள் மாதிரி ஒரு ஸ்பெஷலா வேற யாருக்கும் கர்த்தர் இவ்வளவு அடுக்கடுக்கா முதல் சந்திப்பிலே ஆச்சரியப்படுத்த யாரையுமே ஆண்டவர் செய்யல. அவன் பிரமிக்கிற அளவுக்கு அடுக்கடுக்கா வெளிப்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதாவது மறைவானவை அவருக்கு எல்லாமே ஓப்பன் தான். ஏன்னா இவன் அவ்வளவு வேத அறிவை கற்று அதன் அடிப்படையில் சந்தேகப்படுகிறான், வசனத்தின் அடிப்படையில் சந்தேகப்படுகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் நாம் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ அவ்விதமாய் தன்னை நமக்கு வெளிப்படுத்த உள்ள அன்பின் இரட்சகர் இவர். இந்த கடைசி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் இந்த ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு இந்த பூமியிலே ஆவிக்குரிய வாழ்வை நடத்த விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவரை அறிய வேண்டும், அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 49 வாசியுங்களே. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அடுத்த கட்ட ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறதுக்கு நேராய் நடத்தி செல்வது, அடுத்த கட்ட வளர்ச்சி. காரியங்களை பார்க்கிறான். 2-3 வாக்கியங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்களேன். இப்போ நாத்தான்வேலுடைய வேத அறிவின் படி அவனுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடிஞ்சு. ஸ்ட்ரைட் அவே அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இது நமக்கு வித்தியாசமா தெரியும், ஆனா அவங்களில அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உணர்த்தக்கூடிய தெளிவான வாக்கியங்கள். நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உண்மையின்படி அன்றைக்கு இப்படி யாரையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த பின்னணியம் அறிந்து ஆச்சரியப்படுவீங்க. ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் எந்த மனுஷனையும் ராஜா என்று சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த ரோமர்கள் ஆட்சி ராயனுக்கு, பேரரசனுக்கு எதிராய் கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒருவன் உண்டாகிறான் என்று பொருள்.
அவங்களுக்கு கீழே சில குறுநில மன்னர்களை வச்சிருப்பாங்க. அவங்க பெர்மிஷன்ல அவங்கள ஏரோது மாதிரி ஆட்கள் ராஜா, அது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. அவங்கள தவிர என்ன செய்யக்கூடாது, வேறு ஒருவரை மற்றவர்களை ராஜா என்று சொல்லக்கூடாது. பிலாத்துவே அவ்வளவு தைரியமாய் அவரை ராஜா என்று சொன்ன, அதனால தான் அவங்க போய் சொன்னாங்க, நீர் தப்பா எழுதியிருக்கிறீர், சட்டப்படியே நீர் பதில் பேச வேண்டி வரும், அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறீர் என்று சொல்லி சிலுவையின் மேல் எழுதப்பட்டதுக்கு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நாத்தான்வேல் இங்க யூஸ் பண்றான்னா, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இஸ்ரவேலின் ராஜா என்றால் மேசியா என்று பொருள். நாங்கள் எங்கள் தாவீதின் வம்சத்தில் வாக்கு பண்ணப்பட்ட வரப்போகிறவராகிய ராஜாவாகிய மேசியாவை கண்டுபிடித்து விட்டோம், சந்தேகத்திற்கிடமின்றி நீர் மேசியாதான் என்பதை உடனடியாய் நாத்தான்வேல் அறிக்கை செய்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை ஒரு பின்பற்றத்தக்க ஒரு தலைவராக பார்ப்பது, அதுக்கு அடுத்து அவரை இஸ்ரவேலின் இரட்சகராக பார்ப்பது, மீட்பராக பார்ப்பது, இது ரொம்ப முக்கியமான பார்வை. இதெல்லாம் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா அது ஒரு நேர நிகழ்வோடு முடியக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய ரட்சிப்பை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு என்பதற்கு பாருங்க, அது அவ்வளவு சிறப்பான அனுபவம். இந்த பூமியில் நாம் செய்த கிரியைகளினால் உண்டான நம்முடைய நித்திய மரணம் என்கிற அந்த அழிவிலிருந்து, நித்தியமான அந்த தண்டனையிலிருந்து நம்மை மாற்றி அமைத்து நித்திய ஆசீர்வாதத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் ஏற்றவர்களாய் மாற்றின அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த தனிப்பட்ட பிரத்யேகப்பட்ட அனுபவம் ரட்சிப்பு என்பது அவ்வளவு சாதாரணமானதா நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அது உண்மையில் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அவ்வளவு விசேஷமானது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்பை நினைத்து சந்தோஷப்படும். இந்த தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினாரே, எனக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினாரே, நித்திய ஜீவனை எனக்கு தந்தாரே, மறுமையின் வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறாரே, அதான் விசேஷம். இந்த பூமியில மனுஷருக்கு, மற்ற மனுஷருக்கு மறுமையை குறித்த பெரிய நம்பிக்கை இல்லை. எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பகுதியை இந்த வாரத்தில் அதிகமாக தியானம் செய்தேன். அந்த பகுதி கூட கொஞ்சம் தியானிச்சு பார்த்துருவோம். உங்களை வேதாகமத்தை என்னோடு அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு நீங்க திருப்புங்க. அதுல 31ஆம் வசனத்தை ஒன்றிலிருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, 31ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஒரு அருமையான ஒரு ரட்சிப்பில் காரியம் ஷார்ட்டா 2-3 வசனங்களில் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்க இடம். ஒரு சிறப்பான ஒரு காஸ்பல் எஃபர்ட், அதனுடைய பலன். அங்கதான் முத சுவிசேஷம் சொல்லப்படுது. அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்றாங்கன்றதற்கு, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன மாற்றம், என்ன நிலை அழகா எழுதப்பட்டிருக்கு. இந்த பிலிப்பி பட்டணத்தின் அனுபவம், இந்த பிலிப்பி சபையினுடைய செய்தி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. பிலிப்பி பட்டணத்தின் அனுபவம் ரொம்ப கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப கஷ்டம். நான் கர்த்தருக்கு சித்தமான அதை இன்னொரு நாள் உங்களோட நான் பேசுறேன். அந்த பட்டணத்துல
புறக்கணிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. ஆனா அதுக்கு மத்தியில தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறாங்க. அமளியும் பட்டணத்தில் எதிர்ப்பும் இருக்குது பின்னால, அதுக்கப்புறம். ஆனா அதுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்திரீயை, இந்த பிலிப்பி பட்டணத்தில் லீதியாள் என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீ ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறாள். அவர் ஆண்டவரால் தெரிவு செய்த பெண்மணி. அந்த நீங்க நல்லா பார்க்கலாம். she was a chosen one. அன்றைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஐரோப்பிய பகுதிக்குள், மாசடோனியா பகுதிக்குள், மக்கதோனியாவின் பகுதிக்குள் அவங்க பிரவேசிக்கிறாங்க. கண்டங்கள் மாறுது. இவர் இதுவரைக்கும் ஆசியாவில் இருக்கிறார். ஆசியாவிலிருந்து ஐரோப்பிய அந்த பகுதியில, கண்டத்தில் முதலில் மனமாற்றம் அடைந்த, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி இந்த ஸ்திரீ தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அருமையான ஏற்றுக்கொள்ளுதல் இங்கே உண்டானது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு நாள் கர்த்தர் சித்தமான அதை நான் பேசுறேன். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குழப்பம், அதுல வேதனை, வருத்தங்கள், அடி, கட்டு, காவல், காயங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப எந்த பட்டணம் காயம் ஏற்படுத்துச்சோ, எந்த பட்டணம் பிரச்சனை ஏற்படுத்துச்சோ, இன்னும் சொல்ல போனா யார்கிட்ட கட்டி காவல்ல வைக்கும்படி ஒப்பு கொடுத்தார்களோ, ட்விஸ்டுகளை பாருங்களேன், எத்தனை ட்விஸ்ட்னு. அதே மனுஷனே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த லேஸ் அந்த இடத்துல வலிக்கதான் செய்யும், ஆனா இந்த மருந்து போட்டா சரியாயிரும்னு யாரு கையில அடிச்சு காவல்ல ஒப்பு கொடுத்தாங்களோ அதே மனுஷன் பின்னால வசனத்தை வாசித்து பாருங்க, அவரே காயங்களுக்கு மருந்தும் கொடுக்கிறார். காயங்கட்டி மருந்தும். சரி, இப்போ இவங்களை தான் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க கைதிகளா. இவங்க அவங்களை கெஞ்சணும், அவங்க இவங்களை அதிகாரப்படுத்தணும். சில நேரம் தேவைப்பட்டா இவங்களை அந்த அதிகாரிகள் தான் தேற்றணும். என்னையா பண்றதுக்கு, மாட்டிக்கிட்ட, வந்துட்ட, சரி வருத்தப்படாத இரு, பார்க்கலாம், அப்படி சொல்லணும். ஆனா இப்போ அப்படியே ஒரு தலைகீழ் ட்விஸ்ட். அந்த ஜெயிலர், அந்த ஆள் சிறைச்சாலைக்காரன் அவன் தன்னை கொல்ல பார்க்கிறான், தற்கொலை செய்து கொள்ள பார்க்கிறான். இவர் போய் காப்பாத்தி நிறுத்தி அவன் உயிரை காப்பாத்துறார். மாத்தி 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 இங்க நடக்கிற காரியங்களை கவனிச்சிங்கன்னா, என்னதோ நடந்து விடுது, குழப்பி எடுத்து முடிவுல கவனிச்சா ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான சமாதானமான ஒரு 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 முடிவை பார்க்கிறோம். என்னன்னா, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமாகி, எனக்கு இது எல்லாத்துக்கும் முன்னால அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அவன் கேட்கிறான் ஒரு ஸ்டேஜில், நான் என்னதாயா செய்யணும்? யூ சீம்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் ஒன். நீங்க ஜனங்கள் வித்தியாசமா இருக்கிறீங்க ஐயா. நீங்க தப்பிச்சு போகாம இருக்கிறது மாத்திரமல்ல, மொத்த ஜனங்களையுமே, எந்த கைதியுமே போகாதபடிக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க 2 பேர் தான் போல நினைச்சுக்கிடாதீங்க. இவங்க 2 பேர் தான் போகல, மற்றவங்க எல்லாம் போயிருந்தாங்கன்னாலும் அவனுக்கு ஆபத்து தான். ஆனா நடந்தது என்ன? ஒருத்தரும் போல, இவங்களும் போகல, மற்றவங்களையும். இதுதான் தேவ பிள்ளையுடைய குணாதிசயமா இருக்கணும். அல்லேலூயா. தீமையானதை தானும் செய்யக்கூடாது, அங்க இருக்கிறோம்னா மற்றதை தீமையை செய்யவும் விடக்கூடாது. அப்படி நீங்க அதுக்காக மல்லு கட்டி சண்டை போட சொல்லல, அப்படி ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்கணும். தீமையை தடுத்து ஆட்கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய பிரசன்ஸே இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும், நம்முடைய பேச்சுக்கள் இருக்கணும். இயல்பாகவே அந்த வேலையை செய்யணும். காக்கிற வேலை, பிரிசர்வ் பண்ற வேலை, அழிவிலிருந்து பாதுகாக்கிற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவங்கள்ட்ட வித்தியாசமா இருக்கீங்களேன்னோட புரிஞ்சுக்கிட்டு, இவர் நன்மைக்கு எதுவா, இவங்க போகிற வழிதான் சரி, இவங்க என்ன செய்தியை பேசுறாங்களோ இதுதான் சரி, இந்த மார்க்கம் கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்கிற முதல் கேள்வி, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் பாருங்க. அதுக்கு சொல்லப்பட்ட முதல் வாக்கியம் வாசிங்க. சொல்லப்பட்ட முதல் வாக்கியம், காண்பிக்கப்பட்ட முதல் பிக்சர்,
அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இந்த முழு பூமிக்கும் சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான ஒரே செய்தி. இந்த முழு பூமிக்கும் நம்பிக்கையை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு, பிடி தளர்ந்து கொண்டே போகிற இந்த பூமிக்கு, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் கூடிக்கொண்டே போகிற மனுஷ வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற ஒரே செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என்னோடு கூட எத்தனை பேர் இதை சம்மதிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. மேசியாவாக, இரட்சகராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, அழிவிலிருந்து தீங்குகளிலிருந்து மீட்கிறவராக, நித்திய ஜீவனை தருகிறவராக அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அவர்களை ரட்சிக்கிறவர், இரட்சகர். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. இந்த நாத்தான்வேல் அவரை மேசியாவாக, இரட்சகராக அறிந்து கொண்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகரா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இரட்சகரா அவரை நடத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ராஜாவாக அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Yes, of course he reigns. Do you allow him to rule over you? அவர் ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் அவர் ஆளுகை செய்ய நாம் அவரை அனுமதிக்கிறோமா? அன்றாடம் இந்த ராஜாவோடு நடக்க, இந்த மேசியாவை சார்ந்து கொள்ள, அன்றாடம் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரில் அதிகம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை ஃபோக்கஸ் பண்ண, எல்லா வாழ்வின் எல்லா பகுதியிலும் அவர் மேல ஃபோக்கஸ், அவர் மேல ஃபோக்கஸ். அந்த ராஜாவின் மேல, இந்த ராஜாவின் மேல. Glory be to God. ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பு, மேசியா வருவார், எங்கள் பாரத்தை மாற்றுவார், எங்கள் வேதனையை நீக்குவார், இந்த அடிமைத்தன நுகத்தை உடைத்து போடுவார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு வரைக்கும் கூட அறியாம தங்களுடைய மேசியாவுக்காக ஜெபிச்சிட்டு இருக்க நபர்கள் இருக்கிறாங்க. பக்தியுள்ள யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் மேசியா வந்துட்டு போயிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை அறியாததுனால அறியாமையில் ஜெபித்து கொண்டிருக்கிற, சின்சியரா வேண்டிக் கொண்டிருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் வேண்டும் நம்ம வாழ்க்கைக்கு. நாமோ வெளிப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த ராஜாவை உடன் பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ராஜாவை எவ்வளவாய் நம்முடைய வாழ்வுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நம் ஒருவேளை சூழ்நிலை நமக்கு மிஞ்சி போன மாதிரி தெரியும். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஆளுகையின் கீழ் நான் இருக்கிறேன் என்கிறதை உணரும் போதே அவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு. அவருடைய ஆளுகையின் கீழ், அல்லது அவருடைய கண்களின் அந்த இரக்கம் நிறைந்த அந்த கண்களின் பார்வையின் கீழ் இருக்கிறேன் என்பதை உணரும் போதே அவ்வளவு ஒரு செக்யூரிட்டி. கர்த்தர் நமக்கு இன்னும் அப்படிப்பட்ட அனுபவங்களை அதிகமாய் கடந்து போக, அனுபவித்து வளர உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 51ஆம் வசனம் வாசிங்களேன். அடுத்த கட்டம். அதோடு நின்றக்கூடாது, அடுத்து இன்னும் வளரணும். 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாத்தான்வேல் உட்பட மற்ற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னும் வானம் திறந்திருக்கிறதை, மனுஷர்கள் இவரில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள்.
என்று சொல்லி மூன்றாவதாக ஒரு அனுபவத்தை சொல்றாரு. இனி வரப்போகிற ஆவிக்குரிய வாழ்வுக்கான எல்லா தேவைக்கும் இயேசு கிறிஸ்துவே வழி. சரியா சொல்லுவோம்னு சொன்னா, அவர் அங்கே மறைபொருளா இருக்கக்கூடிய அந்த யாக்கோபின் ஏணியை குறித்து பேசுகிறார். யாக்கோபின் ஏணியாக கண்ட தரிசனத்திலே, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே கண்ட தரிசனத்தில் உள்ளதான ஏணியை இங்கே ஆண்டவர் பேசுகிறார். வேதாகம ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த நாத்தான்வேல் இன்னைக்கு அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து காலையில தியானிச்சு வாசித்த வசனம் இதுதான். இந்த பேசேஜ் தான் வாசித்துட்டு அவனுக்கு தியானிச்சு பார்க்கறான். இது என்ன ஏணி? கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டாரு யாக்கோபு. ஒரு கனவு காண்கிறார், ஒரு தரிசனத்தை காண்கிறார். சரிங்களா? வானம் திறந்திருக்குது, அது ஒரு ஏணி இருக்குது, எது தர இங்க ஒட்டி இருக்குது, அங்க ஏணி மேல எவ்வளவு பெரிய ஏணியா இருக்கும். சரி, இதை பார்த்துட்டு தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு முடிவு சொல்லாம முழிச்சிட்டாரு. தரிசனம் முடிஞ்சிருச்சு. மனுஷன் அவருக்கும் புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல, திருப்பி யாருக்கும் சொல்லவும் இல்லை. அப்படியே அது நின்றுச்சு. இப்ப வாசிச்ச நாத்தான்வேலுக்கு இது என்ன ஏணி? இதுக்கு அர்த்தம் தான் என்ன? யார் இந்த ஏணி? அல்லது எது இந்த ஏணி? இது என்னதான் வேலை செய்யுது? விளக்கப்படாம நின்றுகிட்டு இருக்கு. இதை தியானிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாத்தான்வேலுக்கு தான் சொன்னனே முதலையே, ஏகப்பட்ட வெளிப்பாடு ஃபர்ஸ்ட் சந்திப்பிலேயே. அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ தியானிச்சையில புரியலைன்னு நினைச்சையில அந்த ஏணி நான் தான். வேலை என்னன்னு சொன்னா, வானத்தையும் பூமியையும் இணைப்பது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பது. அடுத்து என் மூலமாக பரத்திலிருந்து தேவதூதர்களிடம் மூலமாக செய்தி இறங்கி வரும், நன்மை இறங்கி வரும். என் மூலமாக எல்லாம் ரைட். அது மாத்திரமல்ல, இறங்குறது மட்டும் வேலை நடக்கும்னு இல்லை, ஒன்வே கிடையாது, ஏறுற வேலையும் நடக்கும். அல்லேலூயா. என் மூலமாக என்ன செய்யலாம்? ஏறியும் போகலாம். அப்ப இங்கு இரு திறத்தாரை ஒன்றாக்க இரண்டு பக்கமும் உள்ளதான அந்த வேலை நடக்கும். இவனுக்கு விளங்காத ஒரு விஷயம் மாத்திரமல்ல, என்னை பொறுத்த வகையில ஆண்டுகளாக, எத்தனையோ நூற்றாண்டுகளாக, ஆயிரங்கள் ஆண்டுகளாக விளக்கப்படாத, வெளிப்படுத்தப்படாத ஒரு சத்தியத்தை ரொம்ப எளிதாய் இந்த நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துறார். என் மூலமாக சம்பவிக்க போகிறது தான் உலகத்துக்கு. மனுஷர் பரலோகத்தோடு இணைக்கப்படுவார்கள். இங்கிருந்து என் மூலமாய் ஏறி போக முடியும், என் மூலமாய் இறங்கி வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்றார், ஏறினவரே இறங்கினார். அதெல்லாம் அந்த ஒரு பேசேஜில் ரொம்ப அழகா எழுதுவார். நிச்சயமாய் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காரியம் வெளிப்படுத்தப்படுகிற ஏணி. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை இரட்சகர் என்கிற அறிவோடு நிறுத்திடக்கூடாது. அடுத்து வளரணும். எதுல வளரணும்? பரத்திற்கடுத்த மேலானவைகளை நோக்கிய பிரயாணத்தில், இன்னும் தேவ வெளிப்பாடுகளுக்கு அடுத்த காரியத்தில். இந்த ஏணியை பயன்படுத்தி என்ன செய்யணும்? பரத்துக்கடுத்த ரகசியங்களை வாங்கணும், வெளிப்பாடுகளை வாங்கணும், தரிசனங்களை வாங்கணும். நான் திருச்சபை உற்சாகப்படுத்துகிறேன். கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு நீங்க நேரம் ஒதுக்கி ஆசையோடும் விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு தேவ வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க சாத்தியம் உண்டு. தேவனுடைய வரங்களுக்காக காத்திருக்கிற இந்த மேலோட்டமான கிறிஸ்தவ எல்லையோடு நின்று விடாமல், இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலைமையிலே, ஆண்டவரே எனக்கு நீர் வெளிப்படுத்தும், எனக்கு காண்பிக்க வேண்டிய ஆவிக்குரிய ரகசியங்களை காட்டும், என்னை தெரிந்தெடுத்த அந்த நோக்கத்திற்கென்று என்னை ஆவிக்குரிய ரீதியாக வல்லமைப்படுத்தி பயன்படுத்தும். சொல்ற மாதிரி, இந்த உலகம் சொல்ற மாதிரி வெந்த கஞ்சிய தின்னு விதி வந்தா சாவும், அந்த ரேஞ்சில் அப்படியே ரொட்டீன் லைஃப்.
இதுல மாத்திரம் அப்படித்தான் நம்மளை உலகம் அழுத்தும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. வேற எதையுமே பார்க்க முடியாத மாதிரி, வேற எதையுமே நிமிர்ந்து யோசிக்காத மாதிரி அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை வந்து அப்படிதான் செய்யும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விளங்கிக்கிட வேண்டியது, இதை நான் காண்கிற இவைகளை தாண்டி ஒரு ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்று அழைக்கப்பட்ட மனுஷன், ஆவிக்குரிய காரியங்களை காணும்படி அழைக்கப்பட்ட மனுஷி. நான் அதற்கடுத்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆண்டவரே, உமது உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உமது ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய வரங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிற அந்த பரத்திற்கு அடுத்த மேல் நோக்கிய பிரயாணம். மேல் நோக்கிய பிரயாணம், ஒரு ஜேர்னி இருக்கு. நம்ம எப்பவும் இந்த விதமான ஒரு ஹரிசாண்டல், அப்படி ஒரு அந்த நிலைமையிலான படுக்கை மட்டத்திலான அல்லது கிடைமட்டத்திலான இந்த பிரயாணத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த பூலோக வாழ்க்கை அப்படி நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு விதத்துல மேல் நோக்கிய பிரயாணம் ஒன்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மேல் நோக்கிய பிரயாணம், அந்த பிரயாணத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் எந்த அளவிற்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுகிறேன். சட்டுன்னு பாருங்க, இந்த வருஷத்துல பாதி சடார்னு ஓடிருச்சு. 6 மாசம் வச்சுட்டு ஓடிட்டு, புது வருஷ ஆராதனை நடத்தின மாதிரி இருக்கு, புதிய வாக்குத்தத்தம் இது பண்ண மாதிரி இருக்கு. ஆனா பாதி ஓடிருச்சு. நான் ஆவிக்குரிய ரீதியாய் ஒருவேளை எத்தனை இன்ச் எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கீங்களோ, எவ்வளோ கிலோஸ் வளர்ந்துருக்கோமோ குறைஞ்சிருக்கோமோ, அது பெரிய மேட்டர் இல்லை. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலைமையில் எவ்வளவு வளர்ந்திருக்கேன், எவ்வளவு நான் பயன்படுத்தி இருக்கேன், அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த தருணங்களை ஆவியிலே வளர்வதற்கு ஏதுவாய் எவ்வளவாய் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூரண வளர்ச்சிக்கு தக்க, இப்ப வாசிங்களேன், எபேசியர் 4ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 11ஆம் வசனத்திலிருந்தே அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து நம்ம முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, பாருங்க, விசுவாசத்திலும் அறிவிலும், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒன்றாகணும். நாலேஜ், ஃபெய்த். அவரை பற்றிய அறிவு மாத்திரம் இருந்தா பத்தாது, அல்லது அவரை பற்றிய விசுவாசம் மாத்திரம் இருந்தா பத்தாது. அவரை பற்றிய அறிவிலும், அவரை பற்றி இன்னும் அனுபவ ரீதியாய் அனுபவிக்கிறதில் அவரை பற்றிய அறிவும் பெருகணும், விசுவாசமும் பெருகணும். அதுல வளர்ந்து என்ன செய்யணும், இன்னும் போகணும். வாசிங்க. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க லக்கு எது? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அந்த ஃபுல் க்ரோன், அந்த முழு வளர்ந்த நிலை. அப்படிப்பட்ட அது பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை, ஊழியங்களை பற்றி அவங்க சொல்றார். ஊழியங்களை பற்றி இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஊழியங்கள், மினிஸ்ட்ரி எல்லாம் இதுக்கு தான். எதுக்கு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நம்மை நடத்த வேண்டும். அதுக்கு நடத்தாம நிறைய பாட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி, நிறைய அந்த கிறிஸ்தவம் நடைமுறைகள் மாத்திரம் தெரிகிற மாதிரி நடத்தினேன்னா நான் அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற ஊழியனா இல்லை. நீங்க இந்த பேசேஜை திரும்ப பொறுமையா எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. அதற்கு நேரே நடத்துவதற்கு தான் இந்த 5 வகை ஊழியங்கள். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு புதிதாய் வந்த ஒரு மனுஷன் வளர வேண்டும், அது வரைக்கும் வளர்த்து கொண்டு போகணும். 15ஆம் வசனம். இப்போ அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். போதும், நான் 2-3 வார்த்தைகள் மாத்திரம் எடுத்துக்கிறேன். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆண்டவரே உம்மை காண்கிற நிலைமையில் உம்மை பார்க்கிற விதமாகவே நானும் வளர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய ஏணி, அதுல எத்தனை அந்த அந்த படிகள் இருக்குதோ தெரியல. ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் வளர்ந்துக்கிட்டே வரணும், நான் ஏறிக்கிட்டே இருக்கணும், நான் பெருகிக்கொண்டே இருக்கணும். மேலானவைகளை நோக்கிய தேட்டம் என்னில் வளர்ந்துட்டே இருக்கணும். ஆவிக்குரிய அந்த தாகம் பிரைஸ் லார்ட் கூடிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் அந்த வளர்ச்சி என்னில் கூடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த தாகம் ஒரு நாளும் தணிஞ்சிடக்கூடாது, நான் ரிவர்ஸ்ல வந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கிருபையினால் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே. நம்முடைய வாஞ்சையோடு கூடி அந்த அர்ப்பணிப்புக்கு கர்த்தர் உங்களை வளரும்படி செய்வார். அந்த விருப்பத்தை நிறைவு செய்ய glory to God வரங்களை தருவார், வல்லமைகளை தருவார், பரிசுத்தத்தில் பெருக பண்ணுவார். praise the Lord. hallelujah. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் உங்களை தமது கரம் நீட்டி தாங்கி ஆவியிலே இன்னும் வளரும்படியான அனுபவங்களுக்குள் நடத்தி செல்லுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுராஜா. உமது கிருபை பெரியது, உம்முடைய ஆண்டவர் இரக்கம் பெரியது. உமது கிருபையின்படி அழைத்தீர், உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து நடத்துகிறீர். இந்த நல்ல ஆராதனை நேரத்தை எங்களுக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவாகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மில் இரட்சகராக உம்மில் விசுவாசம் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பரத்திற்கு நேரே நடத்துகிற பரலோக ஏணியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய நிலைமையில் அனுதினமும் நாங்கள் அடிமேல் அடி வைத்து வளர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய நிலைமையிலே பெருகி வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. வளர்ந்து வரும்படி உதவி செய்யுங்க. மேலானவைகளை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வாஞ்சையாய் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வையும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.